இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒருவருக்கும் என அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருக்கும்படி, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கிருபை கொடுத்த, எனக்கு பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் சகல துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருக்கும்படி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு ஐயாவுக்கு, ஜான் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்போ எங்கே போனாலும் ஒரு காரியத்தை சொல்கிறது உண்டு. 2-3 பேர் இருந்தால் ஆண்டவர் இருக்கிறார், அது போதும். அவரே இருக்கிறாருன்னா அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. அப்பா இருக்கிற இடத்துல புள்ள இருக்கிறதுக்கு ஆசைப்படணும். அல்லேலூயா. சரி, பொதுவாக நாகரீகம் தெரிந்த ஒரு நபர் தாங்கள் நேசிக்கிற அல்லது தங்களை நேசிக்கிற ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்க வெறுங்கையோட போக மாட்டாங்க. தங்களை நேசிக்கிற ஒரு நபரை பார்க்கும்போது அந்த வீட்டில் யார் இருந்தாலும், பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு எதாவது வாங்கி போவாங்க, சின்ன பசங்க இருந்தால் அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி போவாங்க. இப்படி நாம் நாகரீகம் தெரிஞ்ச நம்மளே நாம் நேசிக்கிற ஒரு நபரை, நம்மை நேசிக்கிற ஒரு நபரை சந்திக்க போகும்போது வெறுங்கையோடு போக மாட்டோம். ஆண்டவர் சொன்னார், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொன்னார். நமக்காக ஜீவனே கொடுத்தவர் நம் நடுவில் வந்திருப்பாரானால் அவர் வெறுங்கையோடு வந்திருப்பாரா? உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். அவர் இந்த காலை வேளையில் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் வெறுங்கையோடு கூட வராததுனால நீங்கள் வெறுங்கையோடு கூட இந்த இடத்துல இருந்து போவதில்லை. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சுகத்தை, அற்புதத்தை கட்டாயம் நீங்கள் பெற்று செல்வீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நல்லா கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டி என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை.
கையை தட்டி எனக்கென்றும் என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொல்லுங்க. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன். நம்புவேன் இறுதி வரை. மறுபடியும் சொல்லாமா? நம்புவேன். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. மறுபடியும் சொல்லுங்க. யாக்கோபின் தேவன். நல்லா கையை தட்டி விசுவாசத்தோடு. ஆமென். ஓ. இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை. யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. கண்டுனை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் ஆசிகளை எண்ணிப்பார். 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 என்றும் அதை எண்ணிப்பார். 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 என்றும் அதை எண்ணிப்பார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன். Glory to God. Amen. நம்புவேன் இறுதி வரை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி. நல்லா கையை தட்டி ஆவில நிறைஞ்சி. நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. நம்புவேன். ஆமென். 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 நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்ல
to God. நம்புவேன் இறுதி வரை. இன்னும் ஒரு முறை நம்புவேன் இறுதி வரை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓ ரபதன மலரதன மஹௌஷ ரபதர பர 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 பரிபலந்தர லகர பர பர. நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஓ ரபதன மமலே ரிதன மமரே ரோதனே மேலே ஹோ. இறுதி வரை சொல்றாரு, என் மகளே உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை உன்னை வீண் போகாது. இந்த வேளையில பிசாசு பார்த்து சொல்றான், எவ்வளோ நாள் நீ நம்பின்னு இருக்க போற, எவ்வளோ நாள் நம்பின்னு இருக்க, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதிர்பார்க்கிறது நடக்கும். நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Shabala tira badana mala radana maradana maha shaka rige belane he andara badana marakadana mala ridine karagadara baribadana garidiri balarala barabaradara banaha sharubiya. உடைய தெய்வ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன், நீர் என்ன பார்க்க வந்திருக்கிறீர். நான் உம்மை பார்க்க வந்தேன்னா என் நன்றிகளை உம்மை கொடுத்துருக்குறேன். என்ன பார்க்க வந்திருக்கிற நீ என் சுகத்தை எனக்கு தாங்க, என் அற்புதத்தை எனக்கு தாங்க, என் விடுதலை எனக்கு தாங்க. ஓ, என் வாழ்க்கையில ஒரு புது மலர்ச்சி உண்டாகட்டும், எனக்கு திறந்த வாசல் உண்டாகட்டும், தடைகள் உடையட்டும். கேளுங்க, அவரை கேளுங்க. இந்த ஜெப வேளையில கர்த்தர் நீ கேட்டுக்கொள்வதை உனக்கு அருள் செய்கிற தேவனாய் வந்து இருக்கிறார். ஓ ரபா தனமலா ரதனமமமமம, பரலோகத்திலிருந்து ஒரு துணி உண்டாகிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஷபாலா தீரேவேனா ரிகரி பெரிபல ருதன மரல தனிமஹு சுகுது ருபரபலனஹா துர்பியானா. என் மகளே, I have heard your prayers and I have answered your prayers, says the Lord of hosts. நான் உன் ஜெபத்தை கேட்டேன், உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டேன். இனிமே நீ அதுக்காக ஜெபம் பண்ணாத, நன்றி மாத்திரம் சொல்லுன்னு கர்த்தர் சொல்றாரு. நன்றி மாத்திரம் சொல்லுன்னு கர்த்தர் சொல்றாரு. அது உன் கையில வரப்போகுது. அந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். அந்த அற்புதம் உன் கையிலே தவழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. நீ நம்புவாயானால் தேவனை மகிமைப்படுத்தும்படி எல்லா கரங்களை தட்டி நல்லா மகிமைப்படுத்துவோம், நல்லா மகிமைப்படுத்துவோம், நல்லா மகிமைப்படுத்துவோம். நல்லா 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 நல்லா
Thank you Jesus. எவ்வளோ நம்புறீங்களோ, இந்த வார்த்தையை எவ்வளோ நம்புறீங்களோ, எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ, அவ்வளோ அளவா கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு 30 செகண்ட் ஆவியில நிறைஞ்சு 30 செகண்ட். ஹalleluya. நல்லா 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 தகப்பனே, நான் நம்புறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நீ சொன்னதை செய்கிற தகப்பனையா, நீ சொன்னதை செய்கிற தகப்பன் ஆண்டவரே. எத்தனையோ முறை நான் அதை ருசி பார்த்துட்டேன், இந்த முறையிலும் இந்த காரியத்திலும் நான் ருசி பார்க்க போறேன். நன்றி செலுத்துகிறேன். Lord, I praise you in advance. I give you thanks in advance, Lord. Let your name be glorified and lifted up, oh Father. Shabala dina maragadara badana mahasharudiya. யாரெல்லாம் இப்படி நம்பிக்கையோட விசுவாசத்தோட உம்மை துதிச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்து விட்டபடினால இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பிதாவே உமக்கு சகல துதி ஸ்தோத்திரங்களை காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் நீர் மகிமைப்படும், நீர் பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிங்களேன் சங்கீதம் 19:14. என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. வேதத்துல பலவிதமான ஜெபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், அன்னாள் தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கி எனக்கு பிள்ளையை கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்றா. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதை தான் நான் சொல்ல போறேன். அது மாத்திரம் இல்லை, நீங்க யாபேஸ் பார்த்தீங்கன்னா யாபேஸ் சொல்றாரு, தேவரீர் என்னுடைய எல்லையை பெரிதாக்கி தீங்கு எனக்கு துக்கப்படுத்தாதபடிக்கு என் பிஸ்னஸை பெருசாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்றான். உங்களுக்கு தெரியும், சாலமோனை பார்த்தீங்கன்னா சாலமோன் இப்படியா வேண்டுதல் செய்கிறான், ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு சொல்கிறார். பவுல் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது பிரகாசமுள்ள மனக்கண்களை விசுவாசிகளுக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. இப்படி வேதத்தில் பல நல்ல ஜெபங்கள்லாம் இருக்குது, பலர் ஜெபிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் கூட அண்ணாளை போல பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபிச்சிருக்கலாம், ஏன் எல்லை பெரிதாகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்கள் பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். அல்லது என் தீங்கு என்ன தீங்கு மாற தீங்கு வந்துகிட்டே இருக்குது ஆண்டவரே, தீங்கு இன்னைக்கு இனிமேல் அணுகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியிருக்கலாம். இல்லை என் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானமுள்ள இருதயத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் இப்படி வேதத்தில் பலர் ஜெபிச்சிருக்காங்க. இந்த ஜெபங்களெல்லாம் நல்ல ஜெபங்கள் தான். வேதத்தில் இருக்கிற சிறந்த ஜெபங்களில் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே தாவீது செய்த இந்த ஜெபம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தினுடைய தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இந்த ஜெபத்தோடய நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம இந்த ஜெபத்தையே கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு, நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இப்போ இந்த ஜெபத்தோட நம்ம ஆரம்பிக்க போறோம். சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இந்த விவிலிய மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி வரும்னா, ஏற்றனவாய் இருக்கட்டும், உகந்தனவாய் இருக்கட்டும், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பதாக ஏற்றனவாய் இருக்கட்டும், உகந்தனவாய் இருக்கட்டும். இங்கே நம்ம எப்படி வாசிக்கிறோம்? பிரீதியாய் இருக்கட்டும். சங்கீதக்காரனுடைய ஒரு அருமையான ஜெபம் இது. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தினுடைய தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும், உகந்ததாக இருக்கட்டும், ஏற்றதாக இருக்கட்டும். அல்லேலூயா. உகந்ததாக இருக்கட்டும், ஏற்றதாக இருக்கட்டும், பிரியமாக இருக்கட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் செய்திக்கு ஒரு சூப்பரான சினிமா டைட்டில் உங்களுக்கு கொடுத்து போகிறேன். வாயும் இருதயமும், தி டெட்லி காம்பினேஷன். எப்படி இருக்கு? என்னது? வாயும் இருதயம், தி டெட்லி காம்பினேஷன். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும். வாயும் இருதயமும், தி டெட்லி காம்பினேஷன். அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. கவனிங்க, உங்க வாயும் இருதயமும் நல்லா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் ஒரே தலை சுற்றுது டாக்டர். டாக்டர் என்ன சொல்லுவார்? கையை நீட்டுன்னு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஒன்று சொல்லணும், டாக்டருக்கு காது கேட்கலையோ, நான் என்ன சொல்கிறேன்? அவர் என்ன செய்கிறாரு? டாக்டர் எனக்கு தலை சுற்றுது டாக்டர். டாக்டர் என்ன சொல்லுவார்? கையை நீட்டு. திருப்பி நீங்கள் டாக்டருக்கு சரியா காது, டாக்டர் புரியலையா டாக்டர்? எனக்கு புரியுதுப்பா, உனக்கு தான் புரியல, கையை நீட்டு. ஏன்னா உன்னுடைய சரீரத்தினுடைய வியாதிக்கும் உன்னுடைய பல்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால தான் அவனுக்கு எதுனால முதல் டாக்டர் என்ன பண்ணுறாரு? கையை நீட்டி பல்ஸ் பார்க்குறாரு. அதே போல தான் உன் வாயும் இருதயமும் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒருவேளை உன் வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிட்டு இருக்குன்னா நீ பரிசோதிக்க வேண்டியது எது? உன் வாயையும் இருதயத்தையும். நான் பிரதர் இப்படி சொல்லிட்டீங்களே, இப்படி பேசிவிட்டீங்களே, நான் டெய்லி பெப்சோடன்ட்டில் பல்லு வழக்கிறேன், ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக தான் இருக்குது, என்ன பார்த்து கெட்ட நாத்தம் வருது வாயிலன்ற மாதிரி பேசிட்டீங்களே பிரதர் எல்லாத்துக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் மைண்ட் வாய்ஸில் கேட்குது. கவனிங்க, வசனம் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில் துர்நாற்றம் இல்லை, கெட்ட வாசனை இல்லை, ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் கெட்ட வாசனை இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உடனே சிலர் கேட்குறீங்க, பிரதர் அதெல்லாம் அந்த காலத்தில் நான் பேசினேன் பிரதர், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் ஒரு கெட்ட வார்த்தையை பேசுறது இல்லை. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி பேசுனதை காட்டிலும் இப்போ அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. எல்லாரும் மண்டே சொல்லிடுறீங்களா? நான் சொல்லிடுறேன் என்னன்னு. வசனம் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை ஏதாகிலும் உண்டானால் மற்றவர்களுக்கு பிரயோஜனத்துக்கு என்று பேசுங்க. அப்போ எது கெட்ட வார்த்தை? பக்தி விருத்தியை உண்டு பண்ணாத எந்த ஒரு வார்த்தையும் கெட்ட வார்த்தை. மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இல்லாத எந்த ஒரு வார்த்தையும், மற்றவங்களுக்குள்ளாக அவநம்பிக்கையை, அவிசுவாசத்தை விதைக்கிற, கசப்பை, பொறாமையை, எரிச்சலை விதைக்கிற எந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை தான்? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? கெட்ட வார்த்தைனா நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பேசினா அந்த வார்த்தை நினச்சிட்டு இருக்கோம். வசனம் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். அப்படி ஏதாவது வார்த்தை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசு. அப்போ மற்றவங்களுக்கு புரோஜனம் இல்லாத, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காத எந்த ஒரு வார்த்தையும் என்னது? மற்றவர்களுக்கும் சரி உனக்கும் சரி பக்தி விருத்தியை உண்டாக்காத, அவன் நம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் கசப்பையும் உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் என்ன வார்த்தை தான்? கெட்ட வார்த்தை தான். அல்லேலூயா. அப்போது வாயும் இருதயமும் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ நல்லா உபவாசம் பண்ணுற, உனக்கே ஒரு டவுட் வருது, என்ன பிரதர் இவ்வளோ நான் உபவாசம் பண்ணுறேன், இவ்வளோ அழுகிறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஏன் நடக்க மாட்டேது அப்படின்னா உன் உபவாசமும் ஜெபமும் உன் வாயும் இருதயத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு உதவிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. உன் ஜெபமும் உன் உபவாசமும் எதற்கு உதவ வேண்டும்? உன் வாயையும் உன் இருதயத்தையும் கரெக்ட் பண்ணுவதற்கு உதவ வேண்டும். அப்படி அதை கரெக்ட் பண்ணிவிட்டால் உனக்கு அற்புதம் தானாய் நடக்கும். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வரேன், உன்னுடைய நல்வாழ்வு நீ நல்லா இருக்கணும்னா நீ எதை சிந்திக்கிறாய், எதை பேசுகிறாய், எதை தியானிக்கிறாய் என்பதை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ஒரு சூப்பர் பிஸ்னஸ்மேனு சக்ஸஸ் ஃபார்முலா ஒன்று சொன்னார். வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு சூத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா உன் ஹெட்டு ஐஸ் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கணுமா, உன் டங்கு சுகர் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கணுமா, உன் ஆர்ட் வேக்ஸ் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கணுமா. If at all you want to be a successful person on this earth, your head should be like a ice factory, and your tongue should be like a sugar factory, and your heart should be like wax factory. வாய் எப்படி இருக்கணும்? சுகர் ஃபேக்ட்ரி மாதிரி இனிப்பான வார்த்தைகளை பேசுகிறதா இருக்க வேண்டும். உன்னுடைய மைண்டு, உன்னுடைய மண்டை எப்படி இருக்கணும்? ஐஸ் ஃபேக்ட்ரி மாதிரி எப்பவும் அப்பப்போ ஆகிடக்கூடாது, சூடாகிடக்கூடாது, கூலாக இருக்கணும்.
உன் இருதயம் எப்படி இருக்கணும்னா வேக்ஸ் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கணும். எதுவுமே வேக்ஸில் ஊற்றுனீங்கன்னா ஒட்டாது. தண்ணி ஊற்றி பாருங்க புஷ்குன்னு வலிக்கிட்டு வந்துடும். உன் இருதயத்தில் எந்த காரியம் ஒட்டக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்குமானால் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதே ஒருவராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன் இருதயமும் உன் வாயையும் நீ அடிக்கடி செக் பண்ண வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 3:14 வாசிங்களேன். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. உங்க இருதயத்துல கசப்பும் வைராக்கியம் இருந்துச்சுன்னா எல்லா துர்ச்செய்களும் அங்க என்ன இருக்குது. அதனால நீங்க நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்க அடிக்கடி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். எதை செக் பண்ணணும்? உங்க இருதயத்தையும் உங்கள் வாயையும் நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்னேன் இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா, தியானத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். சங்கீதக்காரன் சொன்னால், கர்த்தாவே என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில். இன்னைக்கு தியானத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாய்க்கும் இருதயத்துக்கும் இருக்கிற டெட்லி காம்பினேஷனை குறித்து சொல்ல போகிறேன். இந்த வாய்க்கும் இருதயத்துக்கு இருக்கிற டெட்லி காம்பினேஷன் என்ன? இந்த வாயும் இருதயமும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன அல்லது ஜெயம் என்ன? உன் வாயும் இருதயம் நல்லா இல்லைன்னா உனக்கு உண்டாகக்கூடிய தீமை என்ன என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் தியானத்தை குறித்து ஒரு 4 காரம் கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். முதலாவது டெட்லி காம்பினேஷன் என்னங்க? நான் என்ன சொன்னேன் டைட்டில்? வாயும் இருதயம் தி டெட்லி காம்பினேஷன். டெட்லி காம்பினேஷன்னா ஒன்றுமே இல்லை. தயிர் சாதத்துக்கு டெட்லி காம்பினேஷன் எது? ஊறுகாய். உங்களுக்கு உருளைக்கிழங்கா? யார் ஊறுகாய்? நீங்கள்? எனக்கு ஊறுகாய் தான். தயிர் சாதத்துக்கு டெட்லி காம்பினேஷன் அது ஊறுகாய். பிரியாணிக்கு பிரியாணியும் ரைத்தாவும் இணைந்தே செல்வது எது? பிரியாணியும் ரைத்தாவும். அதே போல இணைந்தே செல்வது எது? தயிர் சாதமும். அது போலதான் இந்த வாயும் இந்த இருதயமும் இணைந்தே செல்லும், பிரிக்க முடியாததான் இருக்கும். இதுதான் டெட்லி காம்பினேஷன். இந்த வாயும் இருதயமும் இணைந்தே செல்லக்கூடியது. அதனால நீ நன்மைகளையும் பெறலாம், தீமைகளையும் பெறலாம். அதுல சில காரியத்தை மாத்திரம் நம்மளுக்கு சொல்லி அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 12:34 வாசிங்களேன். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் பாத்தீங்களா? இருதயமும் வாயும் இணைந்தே செல்லுது. பாத்தீங்களா? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். அப்போ இந்த ஆண்டவர் சொல்ற பொல்லாதவர்களே, பொல்லாதவர்களே. அப்போ இருதயமும் வாயும் தப்பா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில உனக்கு பொல்லாதவன் என்ற பட்டத்தை தேடி கொடுத்து விடும். இருதயத்துக்கும் வாய்க்கும் அவ்வளோ பவர் இருக்கு. உனக்கு பொல்லாதவன்ற பட்டத்தையும் அது வாங்கி கொடுத்துரும், உனக்கு நல்லவன் என்கிற பட்டத்தையும் வாங்கி கொடுத்து விடும். திருப்பி சொல்லட்டுமா? உனக்கு பொல்லாதவன் என்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்கும் வல்லமையும் வாய்க்கும் இருதயத்துக்கும் இருக்குது. உனக்கு நல்லவன் என்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்கிற வல்லமை எதுக்கு இருக்கு? வாய்க்கும் இருதயத்துக்கும் இருக்கிறது. லூக்கா 6:45 வாசிங்க. கடகடன் வாசிங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல மனுஷன். இங்க நல்ல மனுஷன் வருதா? அங்க பொல்லாதவன் வந்துச்சா? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசு. இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய். இங்க இருதயமும் வாயும் வருதா? நல்லவன்ற பட்டத்தையும் உனக்கு வாயும் இருதயம் வாங்கி கொடுத்துரும். கெட்டவன்ற பட்டத்தையும் உன் இருதயம் வாயும் தான் உனக்கு வாங்கி கொடுக்குது. ஆனால் இங்கே இன்னொரு அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இங்கே சொல்லுது, நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷ சாலையா இருதயமாகிய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து. அப்போ இருதயத்தை என்ன சொல்றாரு? நல்ல பொக்கிஷ சாலை. நல்ல மனுஷன் நான் இருதயமாகிய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து. பொக்கிஷ சாலைன்னா என்னங்க? பொக்கிஷ சாலைன்னா நம்ம லோக்கலில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பொக்கிஷ சாலைன்னா நம்ம வீட்டு பீரோ இருக்குல்ல,
பீரோ உள்ள ஒரு லாக்கர் இருக்குதுல்ல, அதுதான் நமக்கு என்னது? பொக்கிஷசாலை. சரி, உங்க வீட்டில் எத்தனை பேர் வீடு பெருக்குவீங்க? கை தூக்குங்களேன். எல்லாரும் பெருக்குவீங்க. இங்கே சிலர் பெருக்க மாட்டீங்க போல இதா. அடடா, பின்னாடி பிரதர்ஸுடைய சிலர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களெல்லாம் ஒழுங்காக நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து படிக்க சொல்லணும், வீடு கூட பெருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. கவனிங்க, இங்கே நீங்கள் எல்லாரும் வீடு பெருக்குவீங்க. பெருக்கி கூட்டி மரத்தில் அள்ளி ஒரு கவரில் போட்டு வைக்கிறீங்க. எத்தனை பேர் பூண்டு உரிப்பீங்க? வெங்காயத்தோல் பூண்டு தோலெல்லாம் மடித்து என்ன பண்ணுறீங்க? திருப்பி கவரில் இந்த குப்பை, பெருகின குப்பை, வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் உங்கள் பீரோவில் அல்மாராவில் யாராவது வைப்பீங்களா? வைப்பீங்களா? ஏங்க வைக்க மாட்டீங்க? ஏன்னா அது ஒரு பொக்கிஷசாலை. பொக்கிஷசாலை உள்ள கண்ட குப்பையும் வெங்காயத்தோலையும் கண்ட பூண்டு தோலையும் என்ன பண்ண மாட்டீங்க? வைக்க மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்க இருதயம் பொக்கிஷசாலைன்னு. அந்த இருதயத்தில் நீங்கள் கசப்பையும் வைராக்கியம் வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெங்காயத்தோலையும் பூண்டு தோலையும் கண்ட குப்பையும் எடுத்துங்க லாக்கர் உள்ள வைக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? எடுத்து வாசித்துருங்களேன். இப்போ அதே வசனத்தை யாக்கோபு 3:14 வாசிங்களேன். இப்போ புரியும் உங்களுக்கு. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்க, பொய் சொல்லாதீங்க. இருதயம் ரெண்டும் வருதா? வாயும் இருதயம் வருதா? சத்தியத்துக்கு விரோதமாய் உங்கள் இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தையும் பொறாமை இதெல்லாம் வச்சிங்கன்னா என்ன பண்ணாதீங்க? பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் போய் பேசாதிருங்கள். இங்க டெட்லி காம்பினேஷன் புரியுதா? இருதயமும் வருது, வாயும் வருகிறது. இருதயத்துல கசப்பான வைராக்கியம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் வச்சிங்கன்னா பெருமை பாராட்டாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, உங்கள் பீரோவை திறந்து லாக்கரை திறந்து, வாங்க வந்து பாருங்க என்னுடைய லாக்கரில் பாருங்கள், இவ்வளோ குப்பை வச்சுருக்கேன் பாருங்கள், இவ்வளோ பூண்டு தோல் வச்சுருக்கேன் பாருங்கள், இவ்வளோ வெங்காயத்தோல் வச்சுருக்கேன் பாருங்கன்னு யாராவது பெருமை பாராட்டுவீங்களா? அப்படி வச்சு யாராவது பெருமை பாராட்டுவீங்களா? அதே போல தான் உங்கள் இருதயத்தில் கசப்பும் வைராக்கியத்தை வச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயத்தோலையும் பூண்டு தோலையும் லாக்கர் உள்ள வச்சுக்கின்னு பெருமை பாராட்டுறீங்கன்னு அர்த்தம். கசப்பான இருதயத்தை வச்சுன்னு நான் சிலர் அப்படி தான் பெருமை பாராட்டுறாங்க. கசப்பான இருதயத்தை தான் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை அந்த இருதயத்தில் வச்சு சொல்லிட்டு வந்துட்டேன்டி, நான் நல்லா கேட்டு வந்துட்டேன். செத்தாலும் நான் மூஞ்சில, நீனே என் மூஞ்சில, நான் அடுத்த நீ மானஸ்தனா இருந்தா நீ என் வீட்டு முன்னாடி என்ன கால் எடுத்து நல்லா நாக்கு, இதுல பெருமை வேற, நல்லா சொல்லிட்டு வந்துட்டேன்டி. இது என்ன அர்த்தம்? வெங்காய தோல், பூண்டு தோல் எங்க இருக்குது? லாக்கருக்குள்ள வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க. ரோமர் 10:9 வாசிங்க. நானே சொல்லிடுறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால அறிக்கைனா, இருதயத்தில் விசுவாசத்தின் வாயினால அறிக்கையிட்டா நம்ம ரட்சிப்பு உண்டாகும். அப்போ நீ ரட்சிக்கப்படுறதுக்கு இங்க எங்கேயும் என்ன இருக்கு? இருதயமும் இருக்கு, வாயும் இருக்கு. அப்போ உனக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு என்ன பண்ணுமா? இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில அறிக்கை செய்யணும். ரட்சிப்பு என்று சொன்னால் இங்கே பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதை தான் சொல்லுது. ஆனா அங்கே சொல்லப்பட்ட பதம் சோசோ சோசோன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது வெறும் பாவத்திலிருந்து ரட்சிப்பை மாத்திரம் குறிப்பதில்லை. இந்த சோசோ என்கிற பதம் வேறு இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்குது. இதே பதம் ரட்சிப்பு என்கிற இதே பதம் சோசோ என்று வேறு இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சால்வேஷன் ஃப்ரம் சின், சால்வேஷன் ஃப்ரம் சிக்னஸ், சால்வேஷன் ஃப்ரம் டேஞ்சர், சால்வேஷன் ஃப்ரம் ராங் டாக்டரின், இப்படி பல காரியங்கள் அதில் உள்ளடக்கும். அப்போ உன் இருதயமும் உன் வாயும் சரியா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில எந்த பகுதியில உனக்கு ரட்சிப்பு வேண்டுமோ அந்த பகுதியில நிச்சயமாய் ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. நீ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆனால் நோயிலிருந்து ரட்சிக்கப்படவில்லை, ஆபத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை, உன் குடும்பத்தில் அடிக்கடியாக நடக்கிற விபத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை. ஏன் என்று சொன்னால் உன் ரட்சிப்புக்கு பெரிதும் உதவுவது எது? உன் வாயும் உன் இருதயமும். நீ எதை சிந்திக்கிற, எதை பேசுறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இன்னும் பொல்லாதவனும் ஆக்கிடும், நல்லவனும் ஆக்கிடும், ஒரு ரட்சிப்புக்கும் அது என்ன ஆக்கிடும், உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, மார்க் 11 23 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, சரி கடற்கடன் வாசித்துங்களேன், 11:23 வாசிங்களேன். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார். வாசிக்கிறீங்க மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி வாயில சொல்லி இருதயத்துல விசுவாசிச்சு அவன் சொன்ன மாதிரியே உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை அகற்றுகிற வல்லமை, உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை எடுத்து போடுகிற வல்லமை, நீக்கி போடுகிற வல்லமை உன் வாய்க்கும் இருதயத்துக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த பிரச்சனையானாலும் வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அந்த பிரச்சனையை உன் வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுகிற வல்லமை உன் வாய்க்கும் உன்னுடைய இருதயத்துக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம்ன்ற பேரில் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறோம், ஆண்டவரே என் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு தெரியாது, ஆண்டவரே என் கஷ்டம் போராட்டம். ஆண்டவர் சார் நிறுத்து, தேவதூதரை பார்த்து கேட்பாரு, என்னம்மா அது ஜோம் வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி சொன்னது ஒன்றுமே புரியல. இப்போ நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரிடத்துல போய் நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசு என்று சொல்லி நாம் அவரிடத்துல பேசுறோம் பாருங்க, அதை ஜெபம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை ஜெபம் எது கேட்டீங்கன்னா, ஜெபம் என்பது ஆண்டவரிடத்துல உறவாடி ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ அறிந்து கொள்ளுகிற இடம், ஆண்டவர் உனக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுகிற இடம் தான் ஜெபம். புரியுதா? நம்ம என்ன பண்றோம், ஜெபம்ன்ற பேர்ல நம்ம பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு ஆண்டவர்கிட்ட போய் புலம்பி தள்ளுறோம். ஆனா ஜெபம் என்கிற இடம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ புரிந்து கொள்ளுகிற இடம், அந்த ஆண்டவர் உனக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற இடம். அல்லேலூயா. அப்போ நீ ஜெபத்துக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னாரு, நீ என்ன பண்ணக்கூட, ஜெபம் நல்லா ஜெபிக்கிற மகளா, அவன் ஒழுங்கா ஜெபிக்கிற மகன் எப்படி தெரியும்னா, நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டு என் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு சொன்னா இன்னும் நீ ஜெபத்தை சரியா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நீ உன் பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு அந்த பிரச்சனை கிட்ட சொன்னா நீ ஜெபத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாயும் இருதயமும் சரியா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு. வாயுக்கும் இருதயத்தும் டெட்லி காம்பினேஷனை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வாயும் இருதயமும் சரியா இல்லாததுனால நன்மையை இழந்த அல்லது தோற்று போன இரு நபரை குறித்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுனால நன்மையை பெற்ற ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எடுத்து வாசிங்களேன். முதலாவது அப்போஸ்தலர் 5:3 வாசிங்களேன். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திற்கு பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை, இங்க டெட்லி காம்பினேஷன் பாத்தீங்களா, இருதயமும் வருது வாயும் வருது. அனனியாவே, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? கவனிங்க, சாத்தான் ஒரு நபருடைய இருதயத்தை நிரப்பி விட்டால் அவர்கள் பரிசுத்த ஆவிக்கும் விரோதமாக பொய் சொல்ல துணிவார்கள். சாத்தான் ஒரு நபரை இருதயத்தை நிரப்பிவிட்டால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவும் பொய் சொல்ல துணிவார்கள். எல்லாம் மனசில் வாங்கிக்கோங்க, எல்லாம் மனசில் வாங்கிக்கோங்க. இது யாரு? முதல் ஆதி அப்போஸ்தல சபையுடைய விசுவாசி, ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்ற ஆதி அப்போஸ்தல விசுவாசி அனனியாவுக்குள்ள யார் புகுந்துதான்? அவங்க இருதயத்தில் யார் புகுந்தது?
அவிசுவாசியுடைய இருதயம் இல்லைங்க. ஆதி அப்போஸ்தல விசுவாசி, ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசியுடைய இருதயத்தில் என்ன யார் பூந்ததான்? அப்போ உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அதுலேருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அல்லேலூயா. அதுலேருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. சாத்தான் ஆதி அப்போஸ்தல சபையில வளர்ந்த அனனியாவுடைய இருதயத்தையே நிரப்பிட்டான். அவன் அப்படி நிரப்பப்பட்டதுன்னா அவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாகவே போய் பேச ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நம்மோடு கூட இருந்து செய்து தருகிற ஒரு ஆவியானவர். அவருக்கு விரோதமாகவே போய் பேசினா நம்ம நல்லா வாழ முடியுமா? அப்போ அப்படி செய்யக்கூடியதும் இருதயமும் வாயும். அல்லேலூயா. பரிசுத்தாவிக்கு விரோதமாகவே போய் பேச வச்சிடும் உங்கள் இருதயமும் வாயும். அதனால் அதை குறித்து என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த அதிகாரத்தினுடைய அந்த காரியங்களை நான் உனக்கு சொல்லலை, அதனுடைய மெயின் பாயிண்ட்டை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா நான் சப்ஜெக்ட்டுக்கே இன்னும் வரலை. சரியா? இவன் எல்லாரும் என்ன பண்ணாங்களா, ஒருமனப்பட்டு ஒரே குடும்பம் போல வாழ்ந்தாங்க. எல்லாரும் ஒருத்தரும் தனக்குரியதை தன்னுடையதுன்னு சொல்லவே பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. நிலங்களை விற்று அப்போஸ்தலனுடைய பாதத்தில் வச்சாங்க. பர்னபாவும் வச்சு எடுத்துட்டு வந்து தன் அப்போஸ்தலனுடைய பாதப்படியில் நிலங்களை விற்று வைக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, தான் நிலத்தை வைத்து விற்று அதில் ஒரு பங்கு என்ன பண்ணானா? இப்போ நானாக இருந்தா இல்லை வேற யாராவது இந்த காலத்து ஊழியக்காரங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறாங்க, நிலத்தை விற்று 1 லட்ச ரூபா எடுத்துட்டான். 9 லட்ச ரூபா வச்சிருக்கிறான், 9 லட்ச ரூபா எடுத்து வந்து கொடுத்துட்டான். நானாக இருந்தால் நான் பண்ணிப்பேன். 1 லட்சம் தானே போச்சு, 10 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 9 லட்ச ரூபா கையில் கடிச்சதேன் தலைமையில கை வச்சு என்ன பண்ணியிருப்பேன்? நல்லா அந்நிய பாஷை பேசி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ வாளாகாமல் தலையாவா சந்தரா பந்தரா என்ன பண்ணியிருப்பேன்? சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ பேதுரு சொல்கிறான், நீ பரிசுத்தாவின் இடத்துல போய் பேசினான். ஏன் தெரியுங்களா? பணம் அங்கே மேட்ரு கிடையாது, பாசம் தாங்க மேட்ரு. அல்லேலூயா. அப்பா கிட்டேயே போய் சொல்றியே, உன்னை பொருத்தனை சொல்லி உன்னை இப்படி 10 லட்சம் கொடுக்கணும்னு கடவுள் கேட்டாரா? இல்லை, நீயா ஒரு அற்புதம் நடந்தோன்னு பொருத்தனை பண்ணி அந்த அற்புதம் நடந்த பிறகு ஒரு பங்கை வஞ்சித்து வைப்பாயானால் இது பாசத்துக்கு எதிராக நீ போடுகிற வேஷம். பணமே மேட்ரு கிடையாதுங்க. அல்லேலூயா. அந்த பாசத்துக்கு விரோதமாய், தேவ அன்புக்கு விரோதமாய் போய் சொல்லக்கூட வைக்கக்கூடியது எது? பிசாசு உங்களை போய் சொல்ல வச்சிருவான். அப்போது உங்கள் இருதயம் என்ன பண்ணும்? ஜாக்கிரதையா. உங்கள் இருதயமும் வாயும் ஜாக்கிரதையா இல்லைன்னா இருதயத்தை பிசாசு நிரப்பி பரிசுத்தாவிக்கு விரோதமாகவே போய் பேச வச்சிருவான். அது உன் வாழ்க்கைக்கு நன்மைக்கு மாறாக தீமையை பிறப்பிக்கும். இவன் வாழ்க்கையில் நன்மை நடந்திருக்க வேண்டியது, அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்து பலத்த ஊழியங்களை செய்து மகிமையாய் செயல்பட வேண்டியவன் பணத்தை பதுக்கினால பாடையில் போயிட்டான். பணத்தை பதுக்கினால பாசத்துக்கு முதலிடம் கொடுக்காம பணத்துக்கு முதலிடம் கொடுத்து பாடையில் போயிட்டான். இன்னொருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, எடுத்து வாசிங்களா? அதை கூட அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரம் 18 21 கடற்கடன் வாசிங்க. எனக்கு நிறையா சொல்லணும் உங்ககிட்ட. அப்போஸ்தலர் 8. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபொழுது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, பரிசுத்த ஆவியானவர் பேதுரு யார் மேல கை வச்சாங்களோ அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவி வந்து அதை சீமோன் பார்த்துட்டு, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பதாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. கவனிங்க, இங்கே உங்களுக்கு தெரியும், சீமோன் என்கிற ஒரு மனுஷன் வரான். அவன் பேதுருக்கிட்ட காசை கொடுத்து, நீங்கள் கை வச்சா எல்லார் மேலே எப்படி பரிசுத்தாக இறங்குறாரோ அதே போல் நான் கை வச்சாலும் இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பேதுரு சொன்னா, நீ பணத்தை கொடுத்து பரிசுத்தாவின் வரத்தை பெறலான்னு நினைக்கிறியா? இருதயம் எப்படி இல்லை? இங்கேயும் இருதயமும் வாயும் வருதா? சொல்றான், நான் கை வச்சா அவங்களுக்கும் பரிசுத்தாவி வரணும் அப்படின்னு சொல்லி வாயில சொல்றான். ஏன் அப்படி பணத்தை கொடுத்து சொல்றான்? ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் இருதயம் என்ன இல்லை? செம்மையா இல்லை.
செம்மையா இருதயம் இல்லாமல் இருக்குமானால் செம்மையான செயல்கள் இருக்காது, செம்மையான பேச்சு இருக்காது. இவன் இருதயம் செம்மையா இல்லாதபடினாலே இவன் செயல் செம்மையா இல்லை. இவன் இருதயம் செம்மையா இராதபடினாலே இவன் பேச்சு செம்மையா இல்லை. இவன் பேச்சு செம்மையா இல்லாதபடினாலே செம்ம உதவாயின்னு திரும்பி போன மாதிரி போனான். அப்போஸ்தலரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பங்கை அவன் இழந்து போனான். மரியாள் நல்ல பங்கை பெற்றா, இவன் பங்கை என்ன பண்ணிட்டான்? ஒருத்தன் பணத்தினால பங்கை எழுது போனான், இன்னொருத்தன் பணத்தினால பாடையிலேயே போயிட்டான். ஏன் 2 பேரும் கேட்டிங்கன்னா, 2 பேருடைய இருதயமும் வாயும் செம்மையானதாக, இருதயமும் வாயும் இந்த டெட்லி காம்பினேஷன் சரியாக இல்லாததுனால இவர்கள் இப்படிப்பட்ட நஷ்டங்களை அடைந்தார்கள். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், தாவீது செய்த ஜெபம் மிகவும் அருமையான ஜெபம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக, உகந்ததாக இருப்பதாக, ஏற்றதாக இருப்பதாக. ஏனென்றால் என் வாயும் என் இருதயமும் டெட்லி காம்பினேஷன். இது என்னை பொல்லாதவன்ற பட்டத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்துரும், நல்லவங்கிற பட்டத்தையும் வாங்கி கொடுத்துரும். இது என்னை கசப்பையும் வைராக்கியத்தையும் எனக்குள்ளே போட்டு விட்டுரும். இது எனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னுக்குள்ளாக இது இருக்குமானால் என்னால் என்ன பண்ண முடியாது? என்னுடைய மலை போன்ற பிரச்சனைகளை ஜெயிக்க என்னால் முடியாது. என் வாயும் என் இருதயமும் கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியும், அதை ஜெயிக்க என்னால் முடியும். என் வாயும் என் இருதயமும் சரியா இல்லைன்னா என் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. என்னால் ரட்சிப்போடு கூட அந்த சோசோ லைஃப் வாழ முடியாது. என் வாயும் என் இருதயம் சரியில்லைன்னா நான் பங்கை, எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பங்கை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படினால என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இந்த ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு கசப்பை விதைக்கிறீர்களோ, எப்பெல்லாம் விசுவாசம் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதோ, எப்பெல்லாம் தேவ பக்திக்கு ஏதுவில்லாத வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதோ, எப்பெல்லாம் தேவ பக்திக்கு ஏதுவில்லாத காரியங்களை சிந்திக்கிறீர்களோ, பேசுகிறீர்களோ, உடனே சொல்லுங்கள், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. உங்கள் வாயும் இருதயமும் நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு நிறைய டைம் இல்லை, அதனால சில காரியத்தை நான் விட்டுட்டு போயிடுறேன். யோசுவாவை குறித்து சொல்லணும்னு நினச்சேன், இதெல்லாம் நான் விட்டுடுறேன். அடுத்து நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, தியானத்தை குறித்து தான் நான் உங்களோட கூட பேசுகிறேன்னு சொன்னேன். முதல்ல இருதயத்துக்கும் வாய்க்கும் உள்ள டெட்லி காம்பினேஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு தியானத்தை குறித்து நான் உங்களோட கூட கொஞ்சம் பேசுகிறேன்னு சொன்னேன். அதனால் அந்த வாயு இருதயம் நல்லா இருந்ததுனால யோசுவா இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அதை பேசலை, அடுத்ததுக்குள்ளாய் நான் கடந்து சென்று விடுகிறேன். அல்லேலூயா. சரி, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அப்போது தியானம் தேவனுடைய சமூகத்தில் பிரியமான, உகந்தவதான, ஏற்றதான தியானம் எது? பிப்ளிக்கல் கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் என்ன என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வேர்ல்ட்லி மெடிடேஷன் என்ன? உலக பிரகாரமாக உலகமும் என்ன பண்ணிட்டு இருக்குது? மெடிடேஷன் பண்ணின்னு இருக்குது. கண்ணை மூடி என்ன பண்ணுறாங்க? அப்படியே வச்சுன்னு இருக்காங்க. அப்போது வேர்ல்ட்லி மெடிடேஷனுக்கும் பிப்ளிக்கல் மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பிப்ளிக்கல் மெடிடேஷனில் கூட எது உகந்த, கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான மெடிடேஷன்? நீ விசுவாசிங்க கூட சில மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதே தவறான மெடிடேஷன். அதனால முதல்ல கடவுளுக்கு உகந்த பிரியமான ஏற்ற தியானம் எது? அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன்னா, வேர்ல்ட்லி மெடிடேஷனை பற்றி முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த உலக பிரகாரமான தியானம், இந்த உலக பிரகாரமான தியானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட்லி மெடிடேஷன் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் டிமானிக். யூ ஷுட் நோ தட். உலக பிரகாரமான தியானம் இருக்குது பாருங்க, அது ஆபத்தானது, அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. உலக பிரகாரமான உலக மக்கள் பண்ணுகிற தியானம் இருக்குது, அது ஆபத்தானது, அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க தியானம்னா, முதல்ல அவங்க என்னன்னு சொல்லி நான் கூகுளில் பார்த்தேன். கூகுளில் மெடிடேஷன்னா என்ன, வேர்ல்ட் இது மெடிடேஷன்னா என்னன்னு பார்த்தா அதை உங்களுக்கு வாசித்துறேன். முதல்ல கவனிங்க என்னன்னு சொல்லியிருக்குன்னு சொல்லட்டுமா? Focusing the mind on a particular object thought is what worldly meditation. உன் மனசை ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் மேலே,
அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேலே அப்படியே ஒருங்கிணைத்து அதை அப்படியே சிந்திப்பது தான் தியானம். ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தொடர்ந்து அப்படியே சிந்தித்து கொண்டிருப்பது தான் என்னது? வேர்ல்ட்லி மெடிடேஷன். அதுதான் வேர்ல்ட்லி மெடிடேஷன். இந்த வேர்ல்ட்லி மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சொல்லுது they practice this in order to reduce depression, stress and anxiety. இந்த வேர்ல்ட்லி மெடிடேஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்களாம், ஒரு காரியத்தை அல்லது ஒரு ஆப்ஜெக்டை அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே கண்ணை மூடி தியானிச்சுனே இருப்பாங்க. அதிக நேரம் அதை சிந்திச்சுனே இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை செய்யும்போது அவர்கள் டிப்ரெஷன்லேருந்து, ஸ்ட்ரெஸ்லேருந்து, அடுத்தது ஆன்சைட்டியிலேருந்து தற்காலிகமாக விடுதலை பெறுகிறார்கள். அது குறைக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்களாம். ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் ஆன்சைட்டியும் குறைக்கிறதுக்காக இந்த என்ன பண்ணுறாங்க, இந்த மெடிடேஷன் பண்ணுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி குறையுது தெரியுங்களா? அது எப்படி குறையுதுன்னா, அந்த நேரம் அதை விட்டுட்டு நீங்கள் வேற யோசிக்கிறதுனால என்ன பண்ணுது, குறையுது. திருப்பி அதை விட்டுட்டு இந்த யோசனையில் இங்கே வந்தோன்னு என்ன ஆயிடுது, திருப்பி அந்த டிப்ரெஷனும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த ஆன்சைட்டியும் வந்துவிடும். அது நிரந்தரமான தீர்வு இல்லை. வேதத்தில் சொல்லப்படுகிற நிரந்தரமான தீர்வை உண்டு பண்ணக்கூடிய அந்த தியானத்தை குறித்து, கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான உகந்த தியானத்தை குறித்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க பண்ணுகிற ஏடாபுடமான தியானத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சமீபத்தில் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். இன்னொரு பிரதர் சொல்லி கேள்விப்பட்டேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பில் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரசித்த பெற்ற ஊழியக்காரர் இருக்கிறார். அவருக்கு கீழே நிறைய அசோசியேட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு பாஸ்டருக்கு ஒரு சோகம் நடந்தது. சோகம் நடந்துன்னு எப்படி கேட்கணும் நீங்கள்? சோகம் நடந்துன்னு எப்படிங்க கேட்பீங்க? சிரிச்சினே கேட்குறீங்க. எப்படி கேட்கணும்? அப்படியே முகத்தை அப்படியே மாற்றுங்க பார்க்கலாம். அந்த பாஸ்டருக்கு ஒரு சோகம் நடந்தது. திடீரென்று அந்த பாஸ்டருடைய கண்களுக்கு மேலாக ஒரு கட்டி வந்துவிட்டது. கொஞ்ச நாள்ல அந்த கட்டி பெருசாயிடுச்சு. இந்த பாஸ்டர் அந்த கட்டிக்காக ஜோம் பண்ணாரு, ஏதோ போட்டு பார்த்தாரு, ஒன்றும் சரியாகல. திடீர்னு அந்த பாஸ்டருக்கு ஒரே பயம் வந்து விட்டுச்சு. என்ன ஆச்சுன்னா, ஐயோ இது கேன்சர் கட்டியா இருக்குமோ, எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுமோ, நான் கண்ணு இல்லாம தான் பிரசங்கம் பண்ணணுமோ, பிரசங்கம் பண்ணும்போது இரு கண்ணுள்ளவனாய் பரலோகத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கலும் ஒரு கண்ணுள்ளவனாய் பிரவேசிக்கிறது நலமா இருக்கும், அப்படிதான் நான் பிரசங்கம் பண்ணுவேணும். இப்படி எல்லாம் ஆயிடுமோ, என் கண்ணு தெரியாமல் போயிடுமோ, இந்த கேன்சர் கண்ணிலேருந்து பரவி அப்படியே மூளைக்கு போய் நான் செத்து போயிடுவேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதிகமாய் அந்த கட்டியை குறித்து தியானிச்சு சிந்திச்சு அவருடைய ஃபியூனரலையே அவர் 4 தடவை பார்த்துட்டார். அவர் செத்துட்டா மாதிரி பாஸ்டர் வந்து சீனியர் பாஸ்டர் வந்து அவர் ஃபியூனரில் மெசேஜ் கொடுத்து அடக்கம் பண்ணுற மாதிரி 4 தடவை பார்த்துட்டார். என்ன, கண்ணில் கட்டி வந்துச்சு, அந்த கட்டி கேன்சராக இருக்குமோ, அந்த கண்ணு போயிடுமோ, அதுக்கப்புறம் என் மூளையில் பரவி கேன்சர்னால நான் செத்து போயிடுவேணும், செத்து போயிட்டு அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அப்போ என்னுடைய சீனியர் பாஸ்டர் வந்து என்னை அடக்கம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு 4 தடவை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காரு. அந்த டாக்டர் அவரை பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு க்ரீமை கொடுத்தாராம். கொடுத்துட்டு இது 1 வாரம் போடுங்க அப்படின்னா, போட்டுட்டு வாங்கினார். போட்டுட்டு வந்தா என்ன ஆச்சு, அவர் கண்ணு கட்டி சரியாயிடுச்சு. இவர் போய் அந்த டாக்டர் கிட்ட கேட்டாராம், என்ன டாக்டர் பண்ணீங்க, இது க்ரீம் போட்டோன்னே சரியாயிடுச்சு அப்படின்னு. அந்த டாக்டர் சொன்னாராம், இது ஒன்றும் இல்லை, உங்கள் கண்ணில் உங்கள் தலையில் பொடுகு நிறையா வந்துருச்சு, அது உங்கள் கண்ணில் பாதிச்சு அங்கே கட்டி வந்துருச்சு அப்படின்னா. சாதாரண பொடுகு மேட்ரு. அவர் அதை சிந்திச்சு அந்த பொடுகுல வந்த கட்டியை கேன்சர் கட்டி நினச்சி அந்த கேன்சர் கண்ணையே போக வச்சா மாதிரி நினச்சி, அந்த கண்ணு மாத்திரம் இல்லை அவருடைய மண்டைக்கெல்லாம் அந்த கேன்சர் பரவனா மாதிரி நினச்சி, அதுக்கப்புறம் செத்தே போய் சீனியர் பாஸ்டர் அடக்கம் பண்ணுற அளவுக்கு ஒரு கற்பனை. ஒரு காரியத்தை தீவிரமாய் சிந்திச்சு அவருடைய சாவை அவர் என்ன பண்ணிட்டார், 4 தடவை. என்ன மேட்ரு சொல்லுங்களேன்? ஆஃப்டர் ஆல் பொடுகு மேட்ரு. நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் நம்மளும் அப்படி தான். ஆஃப்டர் ஆல் பொடுகு மேட்ரை தான் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க, பெருசாக இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகுமோன்னு பயந்துன்னு இருக்கிறீங்க. அது என்ன மேட்ரு? நீங்கள் இப்போ ரொம்ப சிந்திச்சுன்னு இருக்கிறீங்களே, கவலைப்பட்டு இருக்கிறீங்களே, வேதனைப்பட்டு இருக்கிறீங்களே, ஓவராக அதை குறித்து தியானம் பண்ணின்னு இருக்கிறீங்களே, அந்த மேட்ரு என்ன மேட்ரு தெரியுமா?
சொல்லுங்க, வாயத்தோடு சொல்லுங்க. பொடுகு மேட்ரு. சொல்லுங்க, இப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? பொடுகு மேட்ரு. அந்த பொடுகு மேட்ரை போய் இப்படி சிந்திச்சுன்னு இருக்கிறீங்க. இந்த மாதிரி எத்தனை பொடுகு மேட்ரு பார்த்துருக்குறீங்க நீங்கள். ஏற்கனவே இது மாதிரி நிறையா சிந்திச்சு கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் புஷ்பானம் மாதிரி போச்சுல்ல, அதே தாங்க இந்த மேட்ரும். இந்த மாதிரி தவறான சிந்தனை, இந்த தவறான தியானம் நீங்கள் செய்யாதீங்கன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற தவறாக. சரி, வேதத்தின் படியான கர்த்தருக்கு உகந்த பிரியமான சரியான தியானம் என்னன்னு சொல்லி ஒரு 4 வகையை உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். முதலாவது எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 1, 1, 2, 3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும். கவனிங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் மூலமானப்பட்டு தன் காலத்தில் தன் இலையுதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாவது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம். முதலாவது என்னன்னா கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது. முதலாவது என்ன தியானம்? கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது. இந்த கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷி பாக்கியவான் பாக்கியவதியாய் இருப்பதை யாராலும் ஒருபோதும் தடுக்க முடியாது. நீ கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷியாக நீ இருப்பாயானால் நீ பாக்கியவானாய் இருக்கிறதை பாக்கியவதியாய் இருக்கிறதை உலகத்தில் இருக்கிற எந்த சக்தி அசுத்த சக்தியினாலும் தடுக்க முடியாது. நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், அதை தடுக்கவும் ஒன்றாலும் முடியாது. ஆனா இந்த கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கு எதிரி யார் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கு எதிரி நடக்கிறது, நிக்கிறது, உட்கார்றது. இதுதான் தியானிக்கிறதுக்கு எதிரி. சொல்லுங்க, எது தியானிக்கிறதுக்கு எதிரி? நடக்கிறது, நிக்கிறது, உட்கார்றது. உன்னால கர்த்தருடைய வேதத்தை சரியா தியானிக்க முடியலன்னா, நீ பாக்கியவதியா இருக்க முடியலன்னா, நீ செய்யறதெல்லாம் வாய்க்கலன்னா, நீ நடக்கிறதையும் நீ நிக்கிறதையும் நீ உட்கார்றதையும் செக் பண்ணு. அப்போ நீ கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சு பாக்கியவானா இருப்பதற்கு, நீ செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு தடையா இருப்பது, அந்த கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்கு தடையா இருப்பது நீ நடக்கிறது, நீ நிற்கிறது, நீ உட்கார்றது. என்ன நடக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும். அப்போ எப்போவாது உனக்கு கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க முடியல அப்படின்னா நீ செக் பண்ண வேண்டியது எது? நீ நடக்கிறது, நிற்கிறது, உட்காருது சரியா இருக்குதான்னு செக் பண்ணும். இது சரியா இருந்துச்சுன்னா உன் தியானத்துக்கு தடையே இருக்காது, நீ பாக்கியவதியாக இருப்பதற்கு தடையே இருக்காது, நீ செய்கிறதெல்லாம் வாய்ப்பதற்கு தடையே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது முதலாவது தியானம். கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது. எடுத்து வாசித்துங்களா 2 வசனத்தை. சங்கீதம் 119, 97 வாசிங்க. ஒருத்தர் 148 வாசிங்க. 97:1, 148:1. சங்கீதம் 119, 97 வாசிங்க. உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். கேட்கல? சங்கீதக்காரங்க என்ன சொல்ல, இரவும் பகலும் நாள் முழுவதும் அது என்னுடைய. ஏன் அது தியானமாச்சு? உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். 148 வாசிங்க. அதே 119. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இங்க ஒருத்தன் சொல்றான் நாள் முழுதும் தியானம்னு. அங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றான் இரவும் பகலும் தியானிக்கிறேன். 119 சங்கீதம் நிறைய பேர் எழுதுனது, ஒரு ஆள் எழுதுனது இல்ல. அதுல ஒருத்தன் சொல்றான் நாள் முழுதும் அது என்னுடைய தியானம், நான் அதில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்பு என் கண்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
காலைல 6 மணிக்கு வசனத்தை தியானிக்கலான்னு அலாரம் வச்சான். அவன் எப்போ எழுச்சிக்கிறான்? 5 மணிக்கெல்லாம் எழுச்சி உட்காந்துக்கிறான். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுச்சி உட்காந்து வாசிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர்கள் செய்கிறதெல்லாம் உலக பிரகாரமான டிப்ரெஷனு, ஆன்சைட்டி, இந்த அடுத்தது என்ன சொன்னேன்? டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அடுத்தது என்ன சொன்னேன்? ஸ்ட்ரெஸ்ஸு. இது எதனால் வருது தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ஸு எதனால் வருது? வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது, அதுக்கு சொல்ல வரேன். டிப்ரெஷனே வராது, அதை சொல்ல வரேன். அதுக்கு அவங்களுக்கு என்ன வராது? ஆன்சைட்டியே வராது. எதுக்கு ஸ்ட்ரெஸ் வருது? ஒரு காரியத்தை ரொம்ப தீவிரமாக செய்கிறீங்க, இந்த காரியம் எப்படியாவது நடந்தணும்னு பல வகையில் முயற்சி செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்கல்ல, அப்போ என்ன வருது? ஸ்ட்ரெஸ் வருது. ஆன்சைட்டி எப்போ வருது? அந்த காரியத்தை நல்லா பல வகையில் மூளையை கசக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யும் போது ஸ்ட்ரெஸ் வருது. அப்புறம் அந்த காரியம் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா, நடக்குமா, நடக்காதா, அது கரெக்டாக முடிஞ்சிருமா, முடியாதான்னு போது என்ன வருது? ஆன்சைட்டி வருது. கரெக்டாக அந்த காரியம் முடியலன்னா என்ன வருது? டிப்ரெஷன் வருது. புரியுதா உங்களுக்கு? வேர்ல்டு மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறாங்க? ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் ஆன்சைட்டியும் குறைக்கிறதுக்காக பண்ணுறாங்களாம். இந்த டிப்ரெஷன் எதனால் வருது? இந்த முதலாவது ஸ்ட்ரெஸ் எதனால் வருது? ஒரு காரியத்தை குறித்து எப்படியாவது அதை செஞ்சுன்னு பல வகையில் முயற்சி பண்ணி பல காரியங்களை மண்டையை போட்டு பசங்கி செய்யும் போது என்ன வருது? ஸ்ட்ரெஸ் வருது. அது நடந்துருமா, நடக்காதா, அந்த ரிசல்ட் கிட்ட வருமா, சரியாக வந்துருமா, வராதான்னு வரும்போது என்ன வருது? ஆன்சைட்டி வருது. அப்படி அந்த காரியம் நடக்காத போது என்ன வருது? டிப்ரெஷன் வருது. ஆனால் இது கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். அப்போ நீ செய்யறதெல்லாம் நடக்கும் போது, அந்த காரியம் வாய்க்கும் போது எங்கேருந்து ஸ்ட்ரெஸ் வரும்? எங்கேருந்து டிப்ரெஷன் வரும்? எங்கேருந்து ஆன்சைட்டி வரும்? ஒரு காரியத்தை இப்படியா நடந்துருமா, நடக்காதான்ட்டு கஷ்டப்பட்டு செய்யும் போது தான் என்ன வருது? ஸ்ட்ரெஸ் வருது. அந்த காரியம் வாய்க்கும்னு கடவுள் சொல்லிட்டாரு. நீ வேதத்தை தியானிச்சன அந்த காரியம் வாய்க்கும்னு சொல்லிட்டாரு. காரியம் வாய்க்கும் போது எங்கேருந்து ஸ்ட்ரெஸ் வரும்? அந்த காரியம் நடக்குமோ நடக்காதான்னு ரிசல்ட்டுக்கு வரைக்கும் ஏன் போய்விடுவேன்? எப்போ போய்டுவேன்? ஆன்சைட்டி ஏன் வருது? ரிசல்ட் வர வரைக்கும் படப்படாது. ஆனால் ரிசல்ட் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த காரியம் வாய்க்கும். அப்போ ஆன்சைட்டி வராது. அப்போ அந்த காரியம் வந்துச்சுன்னா, வாய்ச்சிச்சுன்னா என்ன வராது? டிப்ரெஷனும். அதாவது உனக்கு டிப்ரெஷனுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, ஆன்சைட்டிக்கு நிரந்தர தீர்வு வேத வசனத்தை தியானிப்பதில் இருக்கிறது. அல்லேலூயா. நீ எவ்வளோ கழுவு வேத வசனத்தை தியானிக்கிறியோ அவ்வளோ கழுவு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஆன்சைட்டி இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல் வாழலாம். ஏனென்றால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முடியும். சரி, இந்த வசனத்தை தியானிப்பதை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது என்பது ஒரு அதிகாரம் எடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்து தியானிக்கலாம், அல்லது ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். ஆனால் சிறந்த தியானம் எது தெரியுமா? கர்த்தர் இந்த வேதத்தில் உங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. இயேசு சொன்னார், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே, இதோ அடியேன் வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி. உங்களுக்கு தெரியுமா? இந்த புத்தக சுருளில் உன்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. இந்த புத்தக சுருளிலிருந்து கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானிப்பது ஒரு சிறந்த தியானம். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நீ எவ்வளவாய் தியானிக்கிறாய்? அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குற? உன் பாக்கெட்டில் ஒரு 500 ரூபாய் கத்த நோட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்? போகும்போது அப்பப்போ தொட்டு தொட்டு பார்த்துப்ப. அப்படியே எண்ணி உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணி கை விட்டு அவ்வளோ அதுக்கு மதிப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் ஒரு 10 நோட்டுக்கு மேலான உகந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்த வசனத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ தியானிப்பதில் அசதியாக இருக்கிறாயா? வேதத்தில் உன்னை குறித்து எழுதி இருக்கிறதை குறித்து நீ தியானிக்க இந்த நாளில் கர்த்தர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். உன்னை குறித்து கர்த்தர் சில காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். உன்னை குறித்தே பிரத்யேகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீ தியானிக்க வேண்டும். இயேசு இந்த பூமியில் மனுஷனாக வந்தபோது அவர் உன்னை என்ன போல தான் வேதத்தில் தன்னை குறித்து எழுதப்பட்டதை தேடி வாசித்து தியானித்தபடினால்தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக, அவருடைய ஓட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. உன் ஓட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னா உனக்கு கர்த்தர் என்ன வாக்கு தத்தத்தை வேதத்திலிருந்து கொடுத்துருக்கிறார் என்பதை நீ தியானிக்க வேண்டும். இயேசுவே தியானிச்சாருங்க. வேதத்தை யார் தியானிச்சது? வார்த்தையே வேதத்தை வாசிச்சதுன்னா உனக்கு என்ன? நான் சொல்றாங்க, வார்த்தையே வேதத்தை தியானிச்சுன்னா உனக்கு என்ன நோவுது அப்படின்னு கேட்குறாங்க.
சும்மா சொல்கிறாங்க, என்னென்னா நச்சுருவீங்களே நீங்கள், அதனால் அவங்கள போட்டு விட்டேன். சரி, இப்போ இயேசு இந்த வேதத்தை எப்படி தியானிச்சார்ன்றதை மாத்திரம் ஒரு 2 வசனம் சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிச்சேன். எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 26, 24 வாசிங்க. சீக்கிரம் 26, 24மா. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். மனுஷகுமாரன் என்ன பண்றாரு? தம்மை குறித்து இயேசு சொல்ற வார்த்தை, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எனக்கு அது போதும். இயேசு எப்படி சொல்றாரு? மனுஷகுமாரன் அப்ப அவர் எழுதி இருக்கிறது என்ன பண்றாரு? அவர் வாசித்து தெரிஞ்சுக்கிறதுனால அவரை பிடிச்சிட்டு சிலுவைக்கு கொண்டு போகும்போது அவர் சொல்றாரு, நீங்க என்ன கூப்பிட்டு போகலடா, நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்க அடிச்சு இழுத்துன்னு போறீங்கன்னு, என்ன குறிச்சு இதுதான் எழுதி இருக்குது. அது அவருக்கு தெரியலன்னா என்ன இருப்பார்? கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பார். நான் தேவனுடைய குமாரனாச்சே, என்ன பிடிச்சி இப்படி அடிக்கிறாங்களே, என்ன பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்களே, என்ன ஆகிட்டு இருப்பார் அவரு? கர்த்தர் பிதா அவரை கொண்டு வைத்த நோக்கத்தை அவர் மிஸ் பண்ணியிருப்பாரு. அவர் பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றினதுக்கு காரணம் என்னன்னா, முழுசா நிறைவேற்றினதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வேதத்துல தன்னை குறித்து எழுதி இருக்கிறதை அவர் அறிந்திருந்தபடினால அவரை சிலுவைக்கு இழுத்து கொண்டு போகும்போதும் மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறான்னு சொல்லுவார். அப்போ உன்னை குறித்து வேதத்துல நீ என்ன எழுதி இருக்கிறது என்பதை அறிந்து தியானிக்க கற்றுக்கொள்வாயானால் உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியமும் உன்னை அசைச்சிட முடியாது. உன் காரியம் எல்லாம் கர்த்தருடைய சுத்தத்தின்படி நடக்கிறது என்கிற நிச்சயத்தோடு கூட உன்னால வாழ்க்கையில ஓட முடியும். 55 வசனத்தை வாசிங்க. 55, 56 சீக்கிரம். அந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றால். ஏன் நடக்குதுன்னா, என்ன குறித்து தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்குதெல்லாம் நடக்கணும், அதனால நடக்குது. அதனால தான் கல்லனை போல என்ன பிடிச்சின்னு போறீங்க. எவ்வளவு தெளிவா இருக்கிறார் பாருங்க. நீங்க உங்களை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வசனங்களை நீங்க தியானிக்க கற்றுக்கொள்வீர்களானால் உங்களை குழப்ப யாராலையும் முடியாது. நீங்க தெளிவா பயணம் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து ஜபாலயத்துக்கு போகிறாரு. விட்டுருங்க, என்ன பாருங்களேன், ஜபாலயத்துக்கு 16 வசனத்துலேருந்து அப்புறம் வாசித்துக்கோங்க. அந்த புஸ்தகத்தை, ஏசாயா புஸ்தகத்தை காட்டுறாங்க. எடுத்து வாசித்துட்டு குருடர்கள், பார்வையடைகிறாங்க, சப்பானிகள் அதெல்லாம் வாசித்துட்டு சொல்கிறாரு, இன்றைக்கு இது இன்னைக்கு நிறைவேறிச்சுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா தன்னை குறித்து தான் ஊழியத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு ஏசாயாவில் சொல்லப்பட்ட வசனத்தை அவர் வாசித்து அது தன்னை குறித்து சொல்லப்பட்டது என்று அறிந்தபடினால அதை வாசித்து சொல்றாரு, இன்னைக்கு இது நிறைவேறுதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ உன்னை குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் என்ன, அதை நீ தியானிப்பாயானால் நீ தெளிவாய் தீர்க்கமாய் முடிவெடுக்க முடியும். நீ பாக்கியவானாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, உனக்கு ஆன்சைட்டி இருக்காது, உனக்கு டிப்ரெஷன் இருக்காது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாவது கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது. ஒன்று சொல்லிட்டுமாயா, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், எடுத்து வாசிக்கோங்க. சங்கீதம் 105:2 வாசிங்க. பாருங்க, ரொம்ப குயிக்காக சொல்லி முடிச்சிட பாருங்க. சீக்கிரம். சங்கீதம் 105:2. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் முதல்ல கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது, அடுத்தது கர்த்தருடைய அதிசயங்களை தியானிப்பது.